ஐநார்த்தினி நாளைக்கான பிரமலை பார்த்தீங்கன்னா வானதியோட கடத்திருப்பு விழாவுக்கு நிலாச்சரன் வீட்டில் இருந்து எல்லாருமே அங்கே போய் அப்போ பாண்டி நிலாவை பார்த்ததுமே அவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு அண்ணி இந்த கடையை உங்கள் கையால் திறந்து வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டரை நிலாவுடைய கையை கொடுக்குறாங்க. ஆனால் நிலாவோ எதுக்கு பாண்டி பெரியவங்களா இருக்கிறாங்களா அவங்கள்ட்ட கொடுத்து கடையை ஓப்பன் பண்ண அப்படின்னு இந்த கடையை உங்கள் கையால் திறந்து வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே வானதி ஒரு பக்கம் பயங்கரமா டென்ஷன் வானதி இதை கேட்டதுமே டென்ஷன் ஆகி பாண்டியன் கிட்ட ஏன் பாண்டி வா நம்ம 2 பேரும் சேர்ந்து கடையை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் பாண்டியனோ அது நல்லா இருக்காது, அன்னி கை ரொம்ப ராசியான கை, அவங்க கையால திறந்தா கண்டிப்பா நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வானதி அதை கேட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி பரவாயில்ல பண்ணி வானதி கையாலே ஓப்பன் பண்ணட்டும்னு சொல்லிட்டு சிஸ்டரை வானதி கட் பண்ணி சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் வானதியோட அம்மாவா அப்பாவும் இவெல்லாம் திருந்தவே மாட்டாங்க, போயிட்டு இவ வாழ போறானே தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க அம்மாவா அப்பாவும் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஒரு பக்கம் சந்தா சேரனை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மளை கல்யாணம் பண்ணனா அவர் அவ்வளோ பணனாகையும் ரெடி பண்ணணும், ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், ஒரு காலத்தில் அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா முடிவு பண்ணுறாங்க. பற்றி அனீஷ் கிட்ட சொல்கிறாங்க. அனீஷ் அதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. அடுத்து அனீஷ் வீட்டில் வந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. சேரன் கிட்ட பேசாமல் நீங்கள் கார்த்திகாவே கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு சேரன் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. அடுத்து நிலா இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேரன் தான் சந்தா கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா இது கேட்டு நான் தான் அப்போவே சொல்லணும்னா இதை பற்றி நீங்கள் சந்தா கிட்ட சொல்லாதீங்கன்னா சொன்னேன், ஏன் அது மாதிரி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. இல்லைப்பா நான் அவங்ககிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டேன், எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி இந்த விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சந்தா இப்படி ஒரு முடிவு எடுக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நான் சந்தா கிட்ட பேசி சமாதானப்படுத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சந்தா பண்ணி ஏன் சந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்த, உன்னை மறந்துட்டு நான் எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும், மறக்க முடியாது சந்தா, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தா ஓ ப்ளீஸ் நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீங்க அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கணும், எனக்கு உங்களுடைய வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம், கார்த்திகா ரொம்ப நல்ல பொண்ணு, நீங்க அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சேரன் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. பாண்டி வானதி கிட்ட நிலா கிட்ட வானதி அது மாதிரி நடந்துகிட்டதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஏன் வானதி உனக்கு அவங்க மேல அவ்வளவு கோபம், அண்ணி எங்க குடும்பத்துக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காங்க, என் குடும்பத்துக்கு அவங்க கடவுள் அப்படி அவங்கள கொஞ்சம் கூட மதிக்காம அவமானப்படுத்துற மாதிரி நடந்துக்கிற, உன்னால எப்படி வீட்டுக்கு வந்து உன்னால வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா நீ வந்து நான் கண்டிப்பா குடும்பம் 2 தான் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டு வானதி ரொம்பவே டென்ஷன் ஆகி பாண்டியன் கிட்ட சண்டை போடுறாங்க. என்னை பார்த்தா உனக்கு சண்டைக்காரி மாதிரி இருக்கா, ஏன் நான் வந்தா இதுக்கு உன் குடும்பம் 2 பிரியுது, அப்போ மனசுல நீ என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சாங்க. திடீர்னு தலை சுத்தி வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாங்க. அதை பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகி நிலாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க.